வணக்கம். நான் பிஜிலி. இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, அதாவது உலகளவில் ஒரு மன்னர் ஒரு மகான்னு எடுத்துக்கலாம். அதாவது அந்த மன்னரை வழிபடுறவங்க நிறைய பேர் உலகளவில் வழிபடுறவங்க. ஏன்னா இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா, அந்த மன்னரை வழிபடுறவங்க மூணு விதமாக வழிபடுவாங்க. அந்த மன்னருக்கு பார்த்திங்கன்னா அதாவது முதல்ல வந்தவங்க எப்படின்னா, அவரை முழு உருவமாக வச்சு அவங்கள வழிபடுறாங்க. 2வது வந்தவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வழிபடுறாங்க. இப்போ 3வது வந்தவங்க எப்படி வழிபடுறாங்கன்னா, அவர் எந்த உருவமும் கிடையாது, நாங்கள் அவரை மேல் நோக்கி வணங்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு புது முறையாக வழிபடுறாங்க. ஓகே, அதாவது ஒரு மகானை வழிபடுறது தவறில்ல. ஒரு நல்ல மனிதர், ஒரு மகான், ஒரு மன்னர் அப்படிங்கும்போது அவரை வழிபடுறதுல ஒன்றும் எந்த தவறும் கிடையாது. எல்லோரும் வழிபடுறோம், நாமும் வழிபடுறோம். ஆனால் இப்போ இந்த புதுசாக வந்திருக்க ஒரு குரூப் இருக்குது பார்த்திங்களா, 3வது. அதாவது உலகளவில் இருக்கிற அந்த மன்னரை வழிபடுறவங்க உலகளவில் இருக்கிறாங்க. 2வது வழிபடுறவங்க கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. 3வது வழிபடுறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த 3வது வழிபடுற அந்த மன்னரை வழிபடுறவங்க பார்த்திங்கன்னா, நாங்கள் தான் உண்மையான அந்த மன்னரோட வழிபாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். அது எப்படின்னா, இவங்க ஓவராக, அதாவது அதிகமாக வேலைக்கு போகிறதில்ல, அந்த மன்னரை பற்றியே எல்லா இடமும் சொல்கிறது, அந்த முதல்ல மன்னரை வழிபட்டாங்க பார்த்திங்களா, அவங்கள அதிகமாக குறை சொல்கிறது, அவங்க வழிபாடு சரி கிடையாது, அவங்க மன்னரை வழிபடுறது சரி கிடையாது, நாங்கள் தான் உண்மையானவங்க அப்படின்னு குறை சொல்கிறது. அதாவது மற்றவங்களையும், இன்னும் நிறைய மன்னர்கள் இருக்காங்க, இன்னும் மகான்கள் இருக்காங்க உலகளவில், மற்ற மகான்களையும் மகானை வழிபடுறவங்களையும் இவங்க அதிகமாக அந்த 3வது வழிபடுறாங்க பார்த்திங்களா, அவங்க எல்லாரையும் குறை சொல்கிறாங்க. இந்த குறை சொல்கிறது எந்த வழிகளில் சாத்தியப்படும்? அதாவது ஒரு மன்னரை வழிபடுறோம், ஒரு மகானை வழிபடுறோம் அப்படின்னு சொன்னாக்கி எல்லோரும் ஒரே விதமாக தான் இருக்கணும். அதான் இப்போ தனக்குத்தானே அந்த ஒரு தனித்தனியாக ஒரு பிரிவினையை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் ஒரு மக்களை குறை சொல்கிறது, அதாவது நீங்கள் மன்னரை வழிபடுற முறை சரி கிடையாது, நாங்கள் தான் உண்மையானவங்க அப்படின்னு குறை சொல்கிறது. அதாவது குறை சொல்கிறது சரியா அப்படிங்கிறத இன்றைக்கியோட கேள்வி. யாரும் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லி வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை பின்னுக்கு தள்ளப்படும். அதாவது யாரையுமே குறை சொல்லக்கூடாது, முன்னோக்கி போகணும் அப்படின்னு சொன்னாக்கி குறை சொல்லாமல் முன்னோக்கி போகணும். அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான முன்னேற்றம். ஒருத்தரை குறை சொல்லி நீங்கள் முன்னேறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னேற முடியாது, கண்டிப்பாக பின்னேற தான் முடியும். கேட்டிங்களா? நன்றி, வணக்கம். நான் பிஜிலி.